கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எனக்கு வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையடையதா. இந்த ஜெயத்த நேர நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். சற்று நேர சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவான் 21:15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அதற்கு அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் இறக்கம் நிறைந்த எங்கள் அருமை பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காமை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். இப்போது உம்முடைய பாதத்திலே உம்முடைய வேதத்தை ஆராய்ந்தபடியான கிருபை எங்களுக்கு தந்தபடியால் உம்மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த வார்த்தைகள் மூலமாக தேவரீர் எங்களோடு பேச வேணுமா ஜெபிக்கிறோம். பேசுகிற நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிருந்து பேசுவார்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படியாக தேவன் தாமே எங்களோடு பேசுவீராக. இப்போதும் இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க தேவன் இரக்கம் செய்யணுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு திறந்த இருதயத்தை தாங்க, அதை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் தருகிறோம். சகல துதிகனமையும் எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். இயேசு இந்த உலகத்தில் அவர் சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் ஜெய கிறிஸ்துவாக உயிரோடு எழும்பினார். அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. அவர் என்றென்றைக்கும் உயிருள்ளவராகவே இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு தம்முடைய சீசர்களுக்கு அநேக இடங்களில் அவர் காட்சி கொடுப்பதை காண முடிகிறது. இங்கே 3வது முறையாக இங்கே காட்சி கொடுக்கிறார். சீசர்களுக்கு 3வது முறையாக தரிசனம் கொடுக்கிறார். அவர் நேரடியாகவே தரிசனம் கொடுக்கிறார். இங்கே சந்திக்கிற இடம் அவர் கலிலேயா உள்ள திபேரா கடற்கரையில் இயேசு தம்மை வெளிப்படுத்துகிறார். இங்கே பேதுருவும் அவரோடு கூட உள்ள கூட்டாளிகள் மொத்தம் 7 பேர் சேர்ந்து அங்கே திரும்பவும் தன்னுடைய தொழிலுக்கு வந்துட்டாங்க. இயேசு பேதுருவை கூப்பிடும்போது சொன்னார், அவர் மீன் பிடிக்கிறவராக இருந்தார், இனி மீன் பிடிக்க மாட்டேன், மனுஷனை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் அப்படின்னார். அப்படின்னு சொல்லி தான் அவர் கூப்பிட்டாரு. அவர் 3 வருஷம் இயேசுவோட கூட இருந்து ஊழியம் செஞ்சார். ஊழியத்தில் ஒரு மகிமையான இடம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. மொத்தம் 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. அவர்களில் இவர் முக்கியமான ஒரு நபராக காணப்பட்டார். 3 பேர் இயேசு எங்கே போனாலும் கூட போகிறவங்க, ஜெபத்தில் அதிகமாக தெரித்திருக்கிறவங்க, இயேசு ஜெபிக்க போகும்போதெல்லாம் அவங்கள அதிகமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி இந்த 3 பேர் இருந்தாங்க. அது பேதுரு, யாக்கோபு, யோவான், இவங்க 3 பேர் தான் அங்கே முக்கியமானவங்களாக இருந்தாங்க. இந்த பேதுரு அநேக விஷயங்களில் இயேசுவோடு கூட இருந்தார். இயேசு ஜெபிக்கும்போது கூட இருந்தார், மருவ மலையில் கூட இருந்தார். இப்படி அநேக இடங்களில் அவர் கூட இருந்தார். அவர் ஒரு சாதாரண ஒரு மீனவனாக இருந்தவர். அவரை ஒரு அப்போஸ்தலனாக ஒரு சபைக்கு தலைவராக மாற்றினார். இந்த பேதுருவை குறித்து அவர் அழைக்கும்போது பேதுரு அவர் அழைக்கும்போது அவர் உன்னை மனுஷனை பிடிக்கிறவன் நான் அழைப்பேன் மாற்றுவேன்னு சொன்னார். யோவான் 1:42 பின்பு அவனை இயேசுவிடத்தில் கூட்டி கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். அப்போ இவர் கேபா, முதல்ல சீமோன்னு பேர் இருக்குது. அது நாணலை போல அசைகிறவர், சீமோன்னு தான் பேர். அந்த பேரை இயேசு மாற்றுறார். நீ கேபா எனப்படுவாய், அதாவது பேதுரு எனப்படுவாய். கேபா பேதுரு எல்லாம் ஒரு மீனிங் தான் வருது. அது அது கற்பாறை என்பது அர்த்தமாக இருக்கிறது. அதாவது நாணலை போல இருந்தவர் அசையாத கற்பாறையாக மாற்றுகிறார் இயேசு. அப்போ இவர் இயேசுவோட போகிற இடங்களெல்லாம் இயேசுவுக்கு உறுதுணையாக இருந்தவர். இப்போ ஒரு சபையின் தலைவராக மாறுகிறார். அப்போ இயேசு ரத்தம் சிந்தி மீட்ட அந்த சபையினுடைய இந்த உலக பிரகாரமான ஒரு தலைவராக பேதுரு இருந்தார். அந்த காலத்தில் அவர் எப்பவும் அன்புள்ளவராட்டு இருந்தார். அதே வேளையில் தைரியமாக எல்லாவற்றையும் அறிக்கை செய்கிறவராக இருந்தார். அவர் மறுதளித்த போது, இயேசுவை 3 முறை மறுதளித்த போது அது அவருடைய இயேசுடைய இருதயத்தை பாதித்தது.
அதை பார்க்குறாரு. இயேசு சொன்னதை நினைவு கூர்ந்து அவர் மனங்கசந்து அழுது அவர் இயேசுவோட பாதத்தில் வந்து மீட்பை பெற்றவராக இருக்கிறார். இந்த பேதுருவுக்கும் தாவீதுக்கும் ஒரு ஒற்றுமை காணப்படுகிறது. பேதுரு வந்து சாதாரண மீனவனாக இருந்து அப்போஸ்தலனாக மாற்றப்பட்டவர். அது மாதிரி தாவீது சாதாரண ஆட்டிடையனாக இருந்து அரசனாக மாற்றப்பட்டவர். பேதுரு எப்படி சபைக்கு தலைவராக இருந்தாரோ அதே மாதிரி பேதுரு அந்த தாவீது இஸ்ரவேல் வம்சத்துக்கு ராஜாவாக இருந்தார். தாவீதுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சறுக்குதல் வந்தது. அதை அவர் சரி செய்து இயேசுடைய பாதத்தில் வந்து அறிக்கையிட்டு அவர் அதிலிருந்து மீட்பை பெற்றுக்கொண்டார். அதே மாதிரி பேதுருடைய வாழ்க்கையிலும் அந்த பெரிய சறுக்குதல் வந்தது. இயேசுவை அவர் 3 முறை மறுதளித்தார். அவர் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அந்த நிலையிலே அவர் மனங்கசந்து அழுது அவர் இயேசுடைய பாதத்தில் வந்தார். அப்படியே வந்து அவர் பின்வாங்கி போனாலும் திரும்ப இயேசுடத்தில் சேர்க்கிறவராக இருந்தார். அந்த நிலைமை மாறி எல்லாமே மாறி இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு முதலாக மகதலேனா மரியாளுக்கு காட்சி கொடுக்கிறார். 2வதாக இந்த கேபாவாகிய இவர் பேதுருவுக்கு காட்சி கொடுக்கிறார். இங்கே 3வதும் ஒரு காட்சி கொடுக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. அவங்கள வந்து திடப்படுத்துவதற்காக அவங்கள வந்து அந்த பயத்தை நீக்குவதற்காக அவர்கள் இருந்த அந்த அறைக்குள்ளே இயேசு சொண்டு உங்களுக்கு சமாதானம்னு சொல்லி அவங்கள எல்லாம் சிறப்படுத்தி பார்க்குறாரு. ஒன்றுமே சரி வரல. அவங்க பார்க்குறாங்க இனி இயேசு போயிட்டார், நமக்கு நம்முடைய வேலை தான் முக்கியமாக இருக்குது, அந்த வேலைக்கு போய் நம்ம வந்து திரும்பவும் நம்முடைய வேலை செஞ்சு தான் நம்முடைய பிழைப்பை நடத்தணும் அப்படின்னு சொல்லி நல்ல திறமையானவங்க, மீன் பிடிக்க தெரிஞ்சவங்க, மீன் பிடிக்கையில் நல்ல அனுபவம் உடையவங்க, அவங்க திபேரா கடற்கரையில் திரும்பவும் வராங்க. அந்த 7 பேரும் பின்வாங்கி இயேசுடைய ஊழியத்துக்கு என்று அழைக்கப்பட்டவங்க. பேதுருவிடத்தில் சொன்னார், நீ கற்பாறையாக இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பேதுரு வச்சு தான் சபையை கட்டுவேன்னு இயேசு சொல்லியிருந்தார். இதெல்லாம் மறந்து அவங்க வந்து அவங்களுக்கு ஒன்றுமே அந்த இது ஒன்றும் சரியாக உணர்வு இல்லாத காரணத்தினால அவங்க அப்படி போயிட்டாங்க. இப்போ எல்லாரும் வந்து இப்படி கடலில் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. மீன் பிடிச்சி பார்க்குறாங்க. ஒரே அந்த பிடிச்சி பார்க்குறேன். ராத்திரி முழுவதும் பிடிச்சாலும் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே அகப்படலை. இயேசு இல்லாத வாழ்க்கை வெறும் வாழ்க்கையாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கை படகு இயேசு இல்லைன்னா வெறும் வாழ்க்கையாக இருக்கிறது. பேதுருவை அழைக்கும்போது இயேசு பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சார். அப்போ வந்து அவர் பேதுரு ஒரு நாளைக்கு நல்லா பிரயாசப்படுறார், நல்ல திறமையான மீனவர். அவர் மீன் பிடிக்கையில் நல்ல அனுபவம் உடையவர். நல்ல பிரயாசப்பட்டு இருக்கும்போது இயேசு அந்த வழியாக கடந்து வர்றார். அவருக்கு காலையில் வந்து பிரயாசப்பட்டு ஒன்றுமே அகப்படாத நிலைமையில் இயேசு அந்த இடத்துல வர்றார். இயேசு வந்தாச்சுன்னா எல்லாமே பூர்ணமாகும், எல்லாமே நிறைவாகும். அப்படியே வந்து பேதுருவத்தில் வந்தபோது பேதுரு அங்கே மீன் பிடிச்சி களைச்சி போய் வந்திருக்கிற ஒன்றுமே கிடைக்கல. அந்த பேதுரு இந்த படகை இயேசு பேதுருவை கண்ட இடத்துல வர்றார். வந்து அந்த என்ன பிரச்சனைன்னு பார்த்தாச்சுன்னா நீ மீன் பிடிச்சி ஒன்றும் கிடைக்கலையா அப்படின்னு வெறுமையான நிலைமை, பேதுருவுடைய நிலைமை வெறுமையான நிலைமை. அப்போ வந்து நீ திரும்ப போய் வலைப்புறமாக போடினார். அப்போ வந்து 2 படகுகள் நிறையத்தக்கதான மீன் கிடச்சி. இயேசு வந்தாச்சுன்னா எல்லாமே நிறைவாக மாறும். நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த வெறுமை காணப்படலாம், ஒன்றுமில்லாத நிலைமை. நம்ம வந்து இந்த பிரச்சனை எப்படி சமாளிப்பது, அல்லது இந்த தேவையை நம்ம எப்படி சமாளிப்பது, இந்த பலவீனத்திலிருந்து நான் எப்படி விடுதலை ஆவது, இந்த சுகவீனத்திலிருந்து எப்படி விடுதலை ஆவது என்ற பல கேள்விகளோடு நம்ம இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கலாம். இயேசு சொல்லுகிறார், உங்களுடைய குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்குற தேவன். இங்கே வந்து அப்படியே அதே சூழ்நிலை தான் இப்போ வந்து அவங்க திரும்ப இயேசுவை விட்டு பின்வாங்கி மீன் பிடிக்க போன போது அங்கே ஒன்றுமே அகப்படலை. இயேசு இவர் வந்து அநேக நேரங்களில் பலவிதமான விசுவாச வீரராகவும் இருந்தார். நம்ம பேதுரு இயேசு ஒரு முறை வந்து கடலில் நடந்து வரும்போது இவங்க படகுல போயிட்டு இருக்கும்போது இயேசுன்னு அறிஞ்சோடனே கடலில் குதிச்சு அதை மாதிரி யாருமே செய்யலை. அவ்வளோ விசுவாசம். இயேசுவை பார்த்துட்டே நடந்தாரா, திடீர்னு அலை வந்தோடனே அலையை பார்க்குறாரு, பிரச்சனையை பார்க்குறாரு. நம்ம இயேசுவை பார்த்தோம்னா இயேசுவை தான் பார்த்துட்டே போகணும். இயேசுவை பார்த்துட்டு போனால் நம்ம பிரச்சனைக்கு விடிவு கிடைக்கும். இயேசுவை பார்க்காம நம்ம திரும்ப பார்த்தோம்னா, பிரச்சனையை பார்த்தோம்னா, அல்லது நம்முடைய போராட்டத்தை நம்ம பார்த்தோம்னா அந்த பிரச்சனையில் மூழ்கி போகும். ஆனாலும் அவர் மூழ்க விடலை.
இயேசு அவரை தூக்கி எடுத்தார். நம்முடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நம்ம சோர்ந்து போகிற நிலைமை அல்லது மூழ்கி போகிற நிலைமை நம்ம தலைக்கு மேலே உள்ள பாரமாக இருந்தாலும் இயேசு அதை மாற்றுவதற்கு வல்லமுள்ளவர். நம்மை கை தூக்கி எடுக்கிற தேவன். நம்ம என்ன நிலைமையில் இருந்தாலும் கை தூக்கி எடுக்கிற தேவன். இப்பொழுது அவங்களுக்கு அநேக முறை காட்சி கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒன்றுமே உணர்வு இல்லாமல் திரும்பவும் இவங்க மீன் பிடிக்க வந்துட்டாங்க. இயேசு அப்போ இவர் பேதுரு தான் மும்முரமாக பிடிக்கிறார். அவர் தான் லீடரு. எல்லாட்டையும் அவர் தான் கேட்குறார். நம்ம பழையபடி நம்ம மீன் பிடிக்க போகுமான்னு கேட்டுட்டு அவர் போகிறார். போய் மீன் பிடிக்க போகிறாங்க. போய் அங்கே போகும்போது மீனில் ஒன்றுமே கிடைக்கல. இயேசு வராரு. இயேசு அப்போ அவருக்கு காட்சி கொடுக்குறார். புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டான்னு கேட்குறார். அப்போ ஒன்றுமே அகப்படலை. ராத்திரி முழுதும் பிரயாசப்பட்டாச்சு, ஒன்றுமே அகப்படலை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமில்லாத நிலைமை. அன்னைக்கு ஒன்றும் இல்லாத நிலைமையிலேருந்து பேதுரு அழைத்து 3 வருஷம் எல்லா தேவைகளையும் சந்தித்த தேவன் திரும்ப தேடி வர்றார். இப்போ வர்றது அவங்களை ஸ்திரப்படுத்துவதற்காக தேடி வருகிறார். சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துகிற தேவன். ஒரு ஸ்திரம் இல்லாமல் இருக்கிறாங்க. பேதுரு ஒரு ஸ்திரம் இல்லாமல் இருக்கிறார். எங்கே பார்த்தாலும் அந்த பேதுருவாட்டும் இருக்கிறாரு, அதே வேளையில் சீமோனாட்டும் இருக்கிறார், நாணனை போலவும் இருக்கிறாரு, கற்பாறையாகவும் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை அப்படி மாறி மாறி ஓடிட்டே இருக்கு. இப்போ நாணல் மாதிரி ஆயிட்டார். ஆகி இங்கே மீன் பிடிக்க வந்துட்டார். அப்போ இயேசு சொன்னார், நீங்கள் படகுக்கு வலப்புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் அப்படின்னு சொல்கிறார். இயேசுன்ற வார்த்தை கீழ்ப்படிந்து அப்படியே செஞ்சாங்க. அப்படி செஞ்சோடனே அவங்க இழுக்க முடியாத அளவுக்கு பெரிய மீன்கள் எல்லாம் 153 பெரிய மீன்கள் கிடச்சி. இயேசு தான் தெரிஞ்சோடனே பேதுரு கடலில் குதிச்சிட்டார். குதிக்கும்போது இயேசு எல்லாருக்கும் அவரே போஜனத்தை ரெடி பண்ணி கொடுக்குறாரு. எவ்வளோ நல்ல தேவன். நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவன். எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து தான். நம்ம என்ன தேவையாக இருந்தாலும் அவரிடத்தில் நம்ம கேட்டோம்னா அவங்க அப்பா, நம்முடைய அப்பா, அவர் எல்லாவற்றையும் தருகிற தேவன். எல்லாவற்றையும் அவர் தருவார். அப்போ எல்லாரும் போஜனம் பண்ணியாச்சு. போஜனம் பண்ணி திருப்தியாக செய்கிறது, நம்மை திருப்திப்படுத்துகிற தேவன், எல்லாவற்றையும் திருப்தியாக நடத்துகிற தேவன். பேதுருக்கு நேராக ஒரு கேள்வி வைக்கிறார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாக என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா? கேபான்னு பேரை மாற்றியிருந்தார், பேதுருன்னு பேரை மாற்றியிருந்தார். இப்போ திரும்பவும் அவர் முதல் பேருக்கு தான் வரார். இயேசுவை கூப்பிடும்போது பேதுருன்னு கூப்பிடல. சீமோன் பேதுருன்னு கூப்பிடல, சீமோன் ஆகிய பேதுருன்னு கூப்பிடல, யோனாவின் குமாரனாகிய சீமோனேன்னு கூப்பிடுறார். நாணல், இவர்களில் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? கேள்வி பயங்கரமான கேள்வியாக இருக்கிறது. இன்றைக்கு அதே கேள்வி தான் இயேசு நம்மிடத்தில் கேட்கிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லாரை காட்டிலும் இந்த இருக்கிறாங்களே சீசர்கள், மற்ற சீசர்கள் மொத்தம் 7 பேர் இருக்காங்க. இவர்களை காட்டிலும் நீ அதிகமாய் என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுகிறாயா? எல்லாவற்றை காட்டிலும் நம்ம இயேசுடத்தில் அன்பு கூறுகிறோமா? இயேசு தான் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறாரா? இயேசுவின் சித்தம் தான் நம்ம செய்கிறோமா? இயேசுடைய உதவியோடு தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இயேசு தான் உன்னை போதித்து வழிகாட்டுவேன்னு சொன்னார்ல. அப்போ இயேசுடைய வழிகாட்டுதல் படி தான் நம்ம நடக்கிறோமா? இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம யாருக்கு முதலிடம் கொடுக்குறோம்? மனிதனுக்கா தேவனுக்கா? யாருக்கு முதலிடம் கொடுக்குறோம் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போ கேள்வியை கேட்குறார். அப்போ அன்பாக இருக்கிறேன்னு அவர் சொல்லிட்டார். சொன்ன உடனே என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அப்போ ஆட்டுக்குட்டின்னா சின்ன புதிய விசுவாசிக்கு பாலும் இதுவும் தான் கொடுக்கணும். அப்படி அவங்கள மேய்ப்பாயாக என்னார். 2வது முறை கேட்டார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, அதே தான், நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு ஆம் ஆண்டவரே, நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். முதல்ல நேசிக்கிறேன்னு உறுதியாக சொல்லிட்டாரு. இப்போது நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர்னு சொல்கிறார். அவர் நாடுகளை மேய்ப்பாயாக, உனக்கு சபையை மேய்ப்பனாக உன்னை மாற்றுகிறேன் அப்படின்னார். 3வது முறை கேட்கும்போது, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? இவர்கள் அதிகமாக கேட்கல, நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டோடனேயே அவருக்கு புரிஞ்சு போச்சு. இயேசு எதே ஒன்று வச்சு தான் கேட்குறாரு. இயேசு எவ்வளவு ஞானம் உள்ளவர், அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர்.
பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நீர் எல்லாம் நமக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம், இது எவ்வளவு பாடுகள், நான் என்ன பாடுகளில் போயிருக்கோம், நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோம் என்பதெல்லாம் இயேசுக்கு தெரியும். இப்போ பின்வாங்கி போய் அவன் ஊழியம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நம்மளை விட்டா போதும், நம்ம பழைய தொழிலில் போயிடலாம், அப்படி போக முடியாது. தேவனுடைய சித்தம் செய்கிறவர்கள் அவங்க தேவனுடைய சித்தத்தை அப்படி செய்துகிட்டே இருக்கணும். அப்படி இருந்தோடனே அவர் சொல்கிறாரு, நீர் எல்லாவற்றையும் அறிகிறீர், நான் நேசிக்கிறேன் என்பதும் உமக்கு தான் தெரியும் என்றார். அப்போ பெரிய வேலையை கொடுக்குறார், நாடுகளை மேய்ப்பாயாக. இப்படி அவர் 3 முறை கேட்டது அவர் 3 முறை மறுதளித்ததுக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு நம்ம அறிந்து கொள்ள முடியும். இப்போ இந்த பேதுருவிடத்தில் அநேக நல்ல குணங்கள் இருந்தது. அவர் மற்றவர்களை காட்டிலும் அநேக இடங்களில் சிறந்தவராக இருந்தார். சிறந்தவராக இருந்தார். அந்த இயேசு மற்ற 3 சீசரில் தான் கூட்டிகிட்டு போகிறார். 12 பேர் இருந்தாலும் பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேர் தான் அதிகமாக எங்கேயுமே ப்ரேயர் பண்ணுற இடத்துல எல்லாம் அதிகமாக கூட்டிகிட்டு போனார். அதில் முதல்ல மருவ மலையில் இயேசுவின் மகிமையை நேரில் பார்த்தவர் இந்த பேதுருவுடைய சிறப்பு இயல்புகள். அதில் அவர் எதிலெல்லாம் தலை சிறந்தவராக இருந்தார்னா, முதல்ல இயேசுடைய மகிமையை அவர் நேரில் பார்த்தார். மருவ மலையில் பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரையும் கூட்டிகிட்டு போனார். 3 பேரும் அதை பார்க்குறாங்க. அப்போ பார்த்தோன்னா அங்கே மகிமை, தேவனுடைய மகிமையை இயேசு மருவமாகி மகிமையானதை அவங்க பார்த்தாங்க. அது பெரிய மகிமை. அந்த மகிமையில் தான் நம்ம வாழ போகிறோம். அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் முழுவதும் அதுதான். நம்ம நம்முடைய மரணத்துக்கு பின்பு மகிமையான ஒரு இடம் இருக்கிறது. அப்படிப்பட்ட மகிமையான இடத்துல இயேசுவோடு நம்ம யுகமாய் வாழப்போகிறோம். அதுதான் நம்முடைய அழைப்பாக இருக்கிறது. நம்ம சரீர உயிர்த்தெழுதல் நடந்து மகிமையின் சரீரமாக நம்முடைய சரீரம் மாற்றப்பட்டு இயேசுவோடு யுகமாக நம்ம இருக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரே நோக்கம். அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை விசுவாசமாக இருக்கிறது. எனவே மருவ மலையில் இயேசுவை பார்த்தோன்னே பேதுருக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் உறங்கின மாதிரி தான் இருக்கிறாங்க. பேதுரு சொல்றாரு, நம்ம இங்கே இருக்கலாம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரம், ஆக 3 கூடாரத்தை ரெடி பண்ணி இங்கே இந்த மகிமையிலே இருந்திருக்கலாம். அப்படி ஒரு மகிமை, தேவனுடைய பிரசன்னத்தை நான் உணரும் போதே இவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னா இங்கே எங்கேயும் வேறு ஒன்றுமே வேண்டாம், தேவனுடைய மகிமை மட்டும் போதும், தேவனுடைய பிரசன்னம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிற ஒரு உணர்வு நமக்கு வரும்போது, இயேசுவோடு நம்ம யுகாயுகமாக வாழும்போது, அது இயேசுடைய பிரசன்னத்துக்குள்ளே ஒவ்வொரு நாளும் நாம் ஜீவிக்கும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தான் பேதுரு அந்த மருவ மலையில் இயேசுவை முகமுகமாக பார்த்தவர், இயேசுடைய மறுரூபத்தை பார்த்தவர், இயேசுடைய மறுமுகத்தை பார்த்தவர். அவர் எழுதும்போது சொல்கிறார், நம்ம ஒரு கட்டுக்கதையை நாங்கள் சொல்லலை, இயேசுடைய மகிமையை நாங்கள் பார்த்தோம், அவர் இவர் நேசகுமார், இவர் பிரியமாயிருங்கள்னு சொல்லுகிற சத்தத்தை கேட்டோம் என்று பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார் 2வது எழுதும்போது. அடுத்து இவர் இயேசுடைய வியாகுலத்தை பார்த்தவர், இயேசு வியாகுலப்பட்டதையும் பார்த்தார். எவ்வளோ வியாகுலம்! அவர் அந்த கெத்செமனே தோட்டத்தில் எல்லாரையும் கூட்டிகிட்டு தான் போய் ஜெபிக்கும்போது எவ்வளோ வியாகுலத்தோடு ஜெபித்தார் என்பதையும் பார்த்தார். இயேசு பிடிபட்ட போது அவருக்காக ஆயுதம் எடுத்து பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதரை வெட்டினார்னு சொல்லப்படுது. இப்படி இதையெல்லாம் இவர் அறிந்தவராக இருந்தார். இவர் இப்போ இந்த விஷயங்களில் சிறந்தவர், இயேசுவை பற்றி முழுமையாக அறிந்தவராக இருந்தார். அப்போ இயேசுவை பற்றி நன்றாக அறிந்தவர், இயேசுடைய எல்லா விஷயங்களும் கூட இருந்தவர். அப்போ இப்போ பின்வாங்கி போயிட்டார். அவரை ஸ்திரப்படுத்துவதற்காக தான் இயேசு அவரை தேடி வந்தார். அடுத்து இயேசுவை தேவகுமாரன் என்று அறிக்கையிட்டார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். பேதுரு சொல்லாரு 16ஆம் வசனத்தில், சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துனார்.
உடனே வந்து இது பெரிய அப்ரிசியேஷன் அவருக்கு கிடைச்ச உடனே வந்து இது பரலோகத்திலிருந்து உனக்கு வெளிப்பாடு கிடைச்சிருக்கு அப்படின்னா இயேசு சொன்னார். ஆமாம், பெரிய வெளிப்பாடு உள்ளவராக இருந்தார். வாழ்க்கையில் பல இடங்களில் தடுமாற்ற இருந்தாலும் அவர் சிறந்தவராக இருந்தார். ஆமீன். தேவனுடைய வெளிப்பாடு, இயேசு உண்மையான தெய்வம் அவர் தான் அப்படின்னு சொன்னோன்னே அடுத்து அதே அதிகாரத்தில் அவர் பாடுபடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே இயேசு எனக்கு பின்னாக போக சாத்தானேன்னு சொன்னார். அப்படியே நடக்கு இப்படியே நடக்கு. அவர் வந்து ஆமீன் இப்படி வந்து தடுமாற்றமும் இருக்குது, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கவும் செய்கிறார். அடுத்து வந்து இவர் தான் அப்போஸ்தலர்களிலேயே முதலில் இயேசுவை தரிசித்தவர். அப்போ வந்து அந்த இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு முதல்ல மகதலேன மரியாளுக்கு காட்சி கொடுத்தார். ஆமீன். பவுல் எடுத்து எழுதும்போது அப்படி எழுதுகிறாங்க. அப்போது வந்து அடுத்து கேபாவுக்கு காட்சி கொடுத்தார். பிறகு அநேகருக்கு கொடுத்தார். அப்படி காட்சி கொடுத்து 500க்கு மேற்பட்டவங்களுக்கு காட்சி கொடுத்தார். இப்படி வந்து காட்சி கொடுத்தார் என்பதை அவர் எழுதுகிறார். அப்போஸ்தலர்களில் முதல்ல பேதுருக்கு தான் இயேசு காட்சி கொடுத்தார். ஆமாம், இயேசு அவர் மூலமாக தான் சபையை கட்டணும்னு இருந்தார். அடுத்து அப்போஸ்தலரில் வரும்போது அவர் அபிஷேகம் பெறுகிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர் அபிஷேகம் பெறுகிறார். வேத வசனத்தை தைரியமாக பிரசங்கித்தார். பிரசங்கத்திலேயே 3000 பேர் ஆமன் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அடுத்து நல்ல பிரசங்கம் பண்ணார். இயேசுவை குறித்து நல்ல பிரசங்கம் பண்ணார். எவ்வளவு மறுதளித்தாரோ அதை அவர் தைரியமாக அபிஷேகம் பெற்ற பின்பு தைரியமாக செயல்பட்டார். இயேசு அடுத்து கண்டினியூஸாக வந்து நம்ம அப்போஸ்தலர்களில் படிக்கும்போது தைரியமாக இயேசு உயிர்த்தெழுந்ததை யூதர்களுக்கு முன்பாக, அதிகாரிகளுக்கு முன்பாக, யூத தலைவர்களுக்கு முன்பாக அவர் அறிக்கையிட்டார். அப்போ அடுத்த கேள்வி கேட்குறாரு. அங்கே வந்து ஒரு வேலைக்காரருக்கு பெண்ணுக்கு முன்னாடியே இயேசு மறுதளித்தவர் இவங்கள்ட்ட இப்போ கேள்வி கேட்குறாரு. தேவனுக்கு கீழ்ப்படுவதை பார்க்கலும் மனிதனுக்கு கீழ்ப்படுவது நல்லதாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ உங்களுக்கெல்லாம் நாங்கள் கீழ்ப்படிய வேண்டியது தேவையில்லை, தேவனுக்கு தான் நாங்கள் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று அப்படின்னு சொல்கிறார். இப்படி அவருடைய வாழ்க்கையை மாறி போனது. இயேசு அங்கே சந்தித்தார். இயேசு இந்த யோவான் 20ஆம் அதிகாரத்தில் பேதுருவை சந்தித்து அவங்கள வந்து ஸ்திரப்படுத்தி ஊழியத்தை வந்து அப்போஸ் 2ஆம் அதிகாரத்தில் ஊழியத்தை கொடுக்குறார். சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. அதுக்கு பின்பாக அவருடைய வாழ்க்கையை மாறி போச்சு. அடுத்து இவருடைய சிறப்பை பார்த்தாச்சுன்னா முதல்ல புறஜாதிகளுக்கு அவர் வந்து கொர்நேலியின் வீட்டில் புறஜாதிகளுக்கு இயேசுவை பிரசங்கித்தவர். அடுத்து வந்து இயேசு இந்த நம்ம யோவானில் படித்த அடுத்த வசனங்களை பார்க்கும்போது நீ இன்ன விதமாய் மரிப்பாய் என்று முன்னறிவிக்கப்பட்டவர். இப்படி வந்து சாத்தான் அவரை ரொம்ப சுலகில் போட்டு சோதித்தாலும் இயேசு அவரை கை தூக்குறவராக கடந்து வந்தார். நம்மை இயேசு ஸ்திரப்படுத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்ன நிலைமையில் நம்ம இருந்தாலும் இன்றைக்கு இயேசு நம்மை ஸ்திரப்படுத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நம்ம பின்வாங்கி போய் நம்ம பழைய வேலையை போகிறோம், நம்ம ஊழியம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், அப்படி ஒரு சோர்வடைந்து இருக்கும்போது இந்த வசனங்களை நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது. அப்போ இயேசு நம்மை தேற்றுகிற தேவன், அது மட்டுமல்ல நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவன். நம்மை ஸ்திரப்படுத்தி நீ குணப்பட்ட பின்பு மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கின்னு சொன்னார். அப்படி தான் பேதுரு மாறினார். அவர் மற்றவங்களுக்கு தேவனை பிரசங்கிக்கிறவராக மாறினார். அநேகரை தேவனத்தை கொண்டு வந்தார். ஒரு 3000 5000 அப்படி கணக்கிட முடியாத அளவுக்கு ஆட்களை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தவர். நாம் இந்த இயேசுவை அதிகமாக நேசிக்கிறோமா? இயேசு தம்முடைய ஜீவனை தந்தபோதும் நம்ம அதிகமாக அவர் நேசிக்கிறோமா? இயேசுக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? எல்லாவற்றை பார்க்கலும் இயேசுவை அதிகமாக நேசிக்கிறோமா என்பதை நம்ம அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்படைப்போம். இயேசுவிடத்தில் ஜெபிப்போம். நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் இயேசு நம்ம ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, வானம் பூமி படைத்திருந்தும்
வாடினேன் உன்னை இழந்ததினால், வானம் பூமி படைத்திருந்தும். வாடினேன் உன்னை இழந்ததினால், தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால், ஓடி வந்தேன் மானிடனாய். தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால், ஓடி வந்தேன் மானிடனாய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்டபின்னும் நேசியாமல் இருப்பாயா. பாவத்தின் நகோரத்தை பாதகத்தின் முடிவினை பாவத்தின் நகோரத்தை பாதகத்தின் முடிவினை பரிகாச சின்னமம் சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்காய். பரிகாச சின்னமம் சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்காய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்டபின்னும் நேசியாமல் இருப்பாயாம். கல்வாரி காட்சியை கண்டபின்னும் நேசியாமல் இருப்பாயாம். பாபம் பார பரிசுத்தன் நான், பாவி உன்னை அழைக்கிறேன் பார். பாவம் பார பரிசுத்தன் நான், பாவி உன்னை அழைக்கிறேன் பார். உன் பாவம் யாவும் சுமப்பேனென்றேன், பாதம் தன்னில் இளைப்பாரவா. உன் பாவம் யாவும் சுமப்பேனென்றேன், பாதம் தன்னில் இளைப்பாரவா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்டபின்னும் நேசியாமல் இருப்பாயா. உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்டபின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்டபின்னும் நேசியாமல் இருப்பேனோ. ஜெபிப்போம். அன்பின் கிருபை இறக்கம் நிறைந்தங்கள் அருமை பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசியிருக்கிறபடியாலுமே சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். கத்தா உண்மையின் அதிகமாக நேசிக்கும் கிருபை எங்களுக்கு தர வேணுமா ஜெபிக்கிறோம். முழு இருதயத்தோடுமே நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். கத்தா ஆமீன். ஆண்டவராய் தெய்வமே, பின்வாங்கி போனவர்களை தேடி வந்து அவர்களை ஆமீன் கண்டு அவளோடு இடைப்பட்டு அவர்களோட ஸ்திரப்படுத்தின தெய்வமே. ஹல்லேலூயா. இப்போது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராவது பின்வாங்கத்தில் இருப்பார்களானால் அவளை தேவன்தாமை சந்திக்க வேணுமா ஜெபிக்கிறோம். சோர்வுக்குள்ளாயிருக்கிற ஜனங்களை தேவன்தாமை சந்தித்து ரட்சித்து உங்களுடைய மந்தையில சேர்க்க வேணுமா ஜெபிக்கிறோம். கத்தா சோர்வுகளை மாற்ற வேணுமா ஜெபிக்கிறோம். உற்சாகத்தின் ஆவியை கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். கத்தா ஆமீன். ஆண்டவராய் தெய்வமே சோத்தரிக்கும். பலவீனத்தோடு நோயோடு இருக்கிறவர்களை தேவன்தாமை தொட்டு சுகமாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையோ ஏதோ ஒரு பாரத்தோடு இருக்கிறவர்களுடைய தேவையை சந்தித்து கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். ஒருடைய குறைவுகளையும் தேவன்தாமை நிறைவாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். ஆஸ்பத்திரியிலும் வீடுகளிலும் நோயோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் தேவையான நன்மைகளை தேவன்தாமை கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம். ஒரு குறையும் இல்லாமல் தேவன்தாமை எல்லாரையும் நிறைவாக வழி நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். கத்தா பாபிதாவே சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். உடைய கிருபையின் கரம் ஒவ்வொருவரும் கூட இருப்பதா. ஆமீன். ஆண்டவராய் தெய்வமே சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் தேவன்தாமே சந்தித்து கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய சமத்தில் தருகிறோம். சகல துதிகனமை மேலாமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் அன்பு இருந்த பரமபிதாவே.
ஆமென். கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.